வெல்கம் டு அறம்ஐஎஸ் அகாடமி. கிங்ஸ் அட் அ கிளான்ஸ் இது அறம்ஐஎஸ் அகாடமியோட ஒரு இனிஷியேட்டிவ். இந்த இனிஷியேட்டிவ் கீழே நம்ம ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவல் ரூலர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்தியாவை வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு ரூலர்ஸ் ரூல் பண்ணியிருப்பாங்க. தோஸ் ரூலர்ஸ் கான்ட்ரிபியூட்டட் ஃபார் ஷேப்பிங் த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. அப்படிப்பட்ட ஒரு ரூலரை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். That is a famous quotation called victory belongs to those persevering. So those who persevere, those who are in the perseverance, they were guaranteed to attain victory. Correct? அந்த கொட்டேஷனுக்கு ஆப்டான எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். In the age of 11 he inherited the throne from his father. அவங்க அப்பா கிட்டேருந்து ஒரு 11 வயசில் த்ரோன் இன்ஹெரிட் பண்ணுறாரு. இன்ஹெரிட் பண்ண காலகட்டத்திலேருந்து அவருடைய ஹோம் டவுனை கேப்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருப்பார். சம்டைம்ஸ் கேப்சர் பண்ணுவார், ஆனால் அதை ஹோல்டு பண்ண முடியாது, அவர் கையை மீறி போயிடும். ரிப்பீட்டடாக ட்ரை பண்ணிட்டே இருப்பார். அண்ட் ஃபைனலி ஹி வாஸ் அன்ஏபிள் டு கேப்சர் ஹிஸ் ஹோம் டவுன். அப்பேற்பட்ட ரூலருக்கு 16th centuryயில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இன் தி வே ஆஃப் இன்விடேஷன் பை எ பர்சன், பை எ ரூலர் ஃப்ரம் இந்தியா. நான் சொன்ன அந்த பர்சன் used this invitation and invaded India. In 1526, he invaded India and founded a great dynasty of India. He was none other than Babur. So, நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா பாபர் பற்றி தான். His real name is Zahiruddin Muhammad Babur. இது அவருடைய ஒரிஜினல் நேம். We call him as Babur. இவர் எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னா ஃபர்கானா அப்படின்ற சிட்டியில் பிறந்திருப்பார். இட் இஸ் லொக்கேட்டட் இன் present day உஸ்பெகிஸ்தான். பாபருடைய ஃபேமிலி லீனேஜ் நம்ம பார்த்தோன்னா they will trace out from two great rulers of medieval period. One is Genghis Khan, the other is Taimur. Genghis Khan, we know that he is a Mongol ruler, and Taimur, we know that he is a Turco-Mongol ruler. So பாபர் தன்னுடைய தாழ்வழி செங்கிஸ்கான் கிட்டேருந்து வந்ததாகவும் தன்னுடைய தந்தை வழி டைமூர் கிட்டேருந்து வந்ததாகவும் கிளைம் பண்ணுவார். ஸோ தந்தை வழி டைமூர் கிட்ட வந்ததுனால டைமூருடைய ஒரு பெரிய சாம்ராஜ்யம் எதுவாக இருந்ததுன்னா சமர்கண்ட். திஸ் சமர்கண்ட் இஸ் ஆல்சோ லொக்கேட்டட் இன் பிரசன்ட் டே உஸ்பெகிஸ்தான். ஸோ டைமூர் காலத்துலேருந்து சமர்கண்டை அந்த டர்கோ மங்கோல்ஸ் ரூல் பண்ணியிருக்காங்க. அந்த பிளேஸை மறுபடியும் கேப்சர் பண்ணுன்றது தான் பாபருடைய லைஃப் டைம் ட்ரீம்னே சொல்ல முடியும். Even though he made several attempts to capture that, he was unable to hold the territory for a very long time. பிடிப்பார், கையை விட்டு போயிடும், மறுபடியும் பிடிப்பார், மறுபடியும் கையை விட்டு போயிடும். ஸோ தன்னுடைய சொந்த நாடான தாய் நாடான சமர்கண்டை கேப்சர் பண்ண முடியாத பாபர் 1526 இந்தியாவிலேருந்து வந்த இன்விடேஷனை ஏற்றுக்கிட்டு ஒரு வார் லேச் பண்ணுறாரு. அந்த வார் மூலிமா ஒரு பெரிய டைனஸ்டியாக ஃபோன் பண்ணுறாரு. ஓகே, தட் இஸ் கால்ட் த முகல் டைனஸ்டி. இன் 1526 இந்தியா வாஸ் ரூல்டு பை டெல்லி சுல்தானேட். அது நம்மளுக்கு தெரியும். அந்த டெல்லி சுல்தானேட்டில் யார் இந்தியாவை ரூல் பண்ணியிருப்பாங்கன்னா லோடி டைனாஸ்டி. ஸோ இன் 1526 இந்தியா வாஸ் ரூல்டு பை லோடி டைனாஸ்டி அண்ட் த ரூலர் இஸ் இப்ராஹிம் லோடி. இப்ராஹிம் லோடியோடைய ஆட்சியை மக்களுக்கு பிடிக்கல, மோரோவர் அவங்களுடைய நோபல்ஸ்க்கே பிடிக்கல. அதனால் அவர் எப்படியாவது தூக்கிட்டு வேற ஒருத்தரை கொண்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் முக்கியமான ஒரு மினிஸ்டர் யாருன்னா தௌலத் கான் லோடி. தட் தௌலத் கான் லோடி இன்வைட்டட் பாபர் டு இன்வைட் இந்தியா அண்ட் டிஃபீட் இப்ராஹிம் லோடி. ஆஃப்டர் த டிஃபீட் இட் ஹஸ் பீன் அக்ரீட் தட் த த்ரோன் ஆஃப் டெல்லி ஹேஸ் டு பாஸ் டு தௌலத் கான் லோடி. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராமிஸை வாங்கிக்கிட்டு இந்தியாவை இன்வைட் பண்ணுவார் பாபர். அந்த இன்விடேஷன் மூலயமா இந்தியாவை இன்வைட் பண்ணுவார். இன்வைட் பண்ணும்போது he countered the army of Ibrahim Lodi. That particular battle took place in a famous place called Panipat. So அந்த பேட்டில் எங்கே நடக்கும்னா பானிபட்டில் நடந்திருக்கும், present day ஹரியானா. இந்த பானிபட் பேட்டில் பாபர் defeated Ibrahim Lodi. And successfully captured Delhi. But instead of handing over to the other nobles, he decided to rule Delhi. ஸோ ஒரு கிங்டமை விட்டுட்டாரு சமர்கண்ட் அப்படின்றத, அதுக்கு பதிலாக இன்னொரு கிங்டமை ஃபோன் பண்ணி அதை ரூல் பண்ணி டிசைட் பண்ணுறாரு. ஆனால் இந்த transition in the foundation of Mughal dynasty is not without any challenges.
முதல் பேட்டில் ஆஃப் பானிபட்லேயே ஒரு சேலஞ்ச் ஓவர் கம் பண்ணி வந்துட்டார் பாபர். வந்ததுக்கப்புறம் இந்தியாவை அந்த டைமில் நிறைய ரஜ்புட்ஸ் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க சரௌண்டிங் த டெல்லி ரீஜன். ஹீ ஆல்சோ என்கவுண்டர்டு சேலஞ்சஸ் ஃப்ரம் தி ரஜ்புட்ஸ் ஆல்சோ. அதில் ஒரு முக்கியமான ரஜ்புத் ரூலர் யாருன்னா ராணா சங்கா. Important Rajput ruler. This Rajput ruler afraid of the ascendancy of Babur. So Rana Sanga decided to defeat Babur. So வேற வழியில் அடுத்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறார் பாபர். அந்த சேலஞ்சை எப்படி ஓவர் கம் பண்ணுவார்னா in the battle of Kanwa. In the battle of Kanwa 1527 Babur defeated Rajput ruler Rana Sanga. Clear? அதோட ரஜ்புத்துடைய சேலஞ்சை ஈஸியாக ஓவர் கம் பண்ணுறார் பாபர். மறுபடியும் ஒரு சேலஞ்ச் வருது பாபருக்கு in 1528. ஒட்டுமொத்த ரஜ்புட் கான்ஃபரன்ஸை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரே ஒரு ரஜ்புத் கிங்டம் பாபருக்கு ஒரு சேலஞ்சாகவே இருக்கும். அது எந்த கிங்டம்னா மால்வா கிங்டம். ஈவன் ஆஃப்டர் த டிஃபீட் ஆஃப் ராணா சங்கா ரஜ்புத் ரூலர், த மால்வா கிங்டம் ஒன்ஸ் அகெயின் கேவ் அப்போசிஷன் ஃபார் பாபர். ஸோ பாபர் அந்த கிங்டமே டிஃபீட் பண்ண வேண்டிய நிலைமை வருது. அப்போ ராணா சங்கா அப்போது மால்வாவை யார் ரூல் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னா மெதினி ராய். மெதினி ராய் ஆஃப் சந்தேரி. So, in the battle of Chanderi, Babur defeated other Rajput kingdom, Medini Rai. இந்த 3 பேட்டிலையும் முடிச்சுட்டு பாபர் தன்னுடைய கிங்டமை ஸ்டெபிளைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டிஃபீட் பண்ணப்பட்ட இப்ராஹிம் லோடியோடைய ரிலேட்டிவ்ஸ் மறுபடியும் டெல்லியை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதில் ஒரு முக்கியமான ஆள் யாருன்னா இப்ராஹிம் லோடியோடைய பிரதர் மஹ்மூத் லோடி. இந்த மஹ்மூத் லோடி மற்ற நோபல்ஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டு அகெயின் டெல்லிக்கு ஒரு சேலஞ்ச் கொடுப்பார். திரும்ப த்ரோனை காப்பாற்றி ஆகணும்னா பாபர் ஒன்ஸ் அகெயின் ஹேஸ் டு ஃபேஸ் திஸ் சேலஞ்ச் இன் தி பேட்டில் ஆஃப் காக்ரா. காக்ரா இஸ் த ரிவர் அண்ட் ட்ரிபியூட்டரி ஆஃப் கேஞ்சஸ். அந்த ரிவர் பேங்க்கில் நடக்கக்கூடிய பேட்டிலில் பாபர் சக்ஸஸ்ஃபுல்லி டிஃபீட்டட் த மஹ்மூத் லோடி அண்ட் அதர் சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் இப்ராஹிம் லோடி. ஸோ இந்த 4 இயர்ஸில் நடந்த 4 பேட்டில்ஸில் பாபர் கேம் அவுட் விக்டோரியஸ், பை விச் ஹீ சக்ஸஸ்ஃபுல்லி ஃபவுண்டட் முகல் டைனஸ்டி. ஸோ முகல் டைனஸ்டியுடைய ஃபவுண்டர் ஒரு பெரிய ஏபிள் மிலிட்ரி ஜெனரல் மட்டும் கிடையாது பாபர், அதை தாண்டியும் வேரியஸ் பர்சனாலிட்டிஸ் பாபர் கிட்ட இருக்குது. பாபருடைய ஒரு விஷயம் நம்மளுக்கு என்ன தெரியும்னா, ஹி வாஸ் அ ஏபிள் மிலிட்ரி ஜெனரல். பட் பாபர் இஸ் நாட் ஒன்லி ஏபிள் மிலிட்ரி ஜெனரல், ஹி வாஸ் அ கம்ப்ளீட் மேன் வித் ஆஸ்பெக்ட்ஸ் சச் அஸ் ஹி வாஸ் அ மேன் வித் ஏபிள் மிலிட்ரி ஸ்டேட்மேன்ஷிப். நம்ம ஆல்ரெடி இதை பார்த்துட்டோம் ஓகேங்களா. அது என்ன மிலிட்ரி ஸ்டேட்மேன்ஷிப் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்லே தன்னுடைய மிலிட்ரி டேலண்ட்டை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பார். ஹீ யூஸ்ட் அ யூனிக் டாக்டிக்ஸ் இன் இந்தியா டு டிஃபீட் இப்ராஹிம் லோடி. அது என்ன வார் டாக்டிக்ஸ் அப்படின்னா துலுகுமா அண்ட் அரபா டெக்னிக். ஓகே, இந்த டெக்னிக் என்ன பிரின்சிபல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிவைடிங் த ஆர்மி இன்டு வேரியஸ் சப்யூனிட்ஸ் அண்ட் பொசிஷனிங் தெம் இன் சென்டர் லெஃப்ட் அண்ட் ரைட். ஸோ ஆர்மியை சப்யூனிட்ஸாக வச்சுக்கிட்டு ரைட் லெஃப்ட் சென்டரில் பொசிஷன் பண்ணிக்கிட்டு ஆப்போனண்ட் ஆர்மி வரும்போது அவங்களை என்சர்க்கிள் பண்ணுறது தான் இந்த துலுகுமா அப்படின்றது. அந்த துலுகுமா அண்ட் அரப் டெக்னிக்குடைய பிரின்சிபல் இது தான். ரெண்டாவது என்ன பண்ணுவாங்கன்னா, புல்லக் காட்டை அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க ஃப்ரண்ட்டில். ஆர்மிக்கு முன்னாடி ரோ ஆஃப் புல்லக் காட்டை அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. அந்த புல்லக் காட்டுக்கு பக்கத்தில் தே வில் ஸ்டேஷன் த கேனான்ஸ், ஓகேங்களா, த கன்ஸ் அதை ஸ்டேஷன் பண்ணிவிடுவாங்க. ஸோ தட் கன்ஸ் ஃபயர் பண்ணும்போது புல்லக் காட் அந்த ப்ரொடக்ஷனை கொடுத்துரும். இதை வச்சு அட்டாக் பண்ணுறது தான் இந்த துலுகுமா அண்ட் அரபா டெக்னிக்குடைய பிரின்சிபல். இதை இந்தியாவில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணது யாருன்னா பாபர். பாபர் ஆல்ரெடி இதை சென்ட்ரல் ஏஷியா ட்ரை பண்ணியிருப்பார், இங்கே ஹோலிஸ்டிக் அப்ளை பண்ணியிருப்பார். ஸோ பேட்டில் ஆஃப் பானிபட்டோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா இந்த டெக்னிக். திஸ் டெக்னிக் எனேபிள்டு பாபர் டு சக்சீட் இன் தி பேட்டில். ரெண்டாவது, ஹி வாஸ் அ ஃபர்ஸ்ட் பர்சன் டு யூஸ் ஆர்ட்டிலரி இன் இந்தியா. கன் பவுடர் யூஸ் பண்ணி அதை ஒரு வெப்பன் சிஸ்டமாக மாற்றுறது இந்தியாவில் யாருன்னா பாபர் தான். Battle of Panipat was the first battle in which we used gunpowder. Gunpowder விஷயம் இந்தியாவில் மட்டும் இருந்திருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு டிபேட் வரும்போது, அஃப்கோர்ஸ் த gunpowder is present in India, but they did not use it for war purpose. Babur was the first person to use it for war purpose. Apart from military tactics, Babur also known for writing biography. அவருடைய சொந்த பயோகிராஃபியை அவரே எழுதியிருப்பார், அதுக்கு பேர் தான் பாபர் நாமா. இன்னும் சொல்ல போனால் he was the first Mughal emperor to write his own biography. ஒரு ஆட்டோபயோகிராஃபி தான் அந்த பாபர் நாமா. பாபர் வந்து வெரி ஃபாண்ட் ஆஃப் டர்க்கிஷ் கல்ச்சர். ஓகேங்களா. இந்த பாபர் நாமான்ற புக் எந்த லாங்குவேஜ் எழுதப்பட்டிருக்குன்னா சகாட்டை டர்க்ஸ்.
சகாட்டை டர்க்ஸ் அப்படின்ற லாங்குவேஜ் தான் எழுதப்பட்டிருக்கும். ஈவன் தோ த முகல் டைனாஸ்டி வேர் more inclined towards Persian language, Babur used Chagatai Turks to write this book. Clear? So, இந்த லாங்குவேஜ் வந்து சென்ட்ரல் ஏஷியாவில் அப்போ பேசப்பட்ட மொழி, அந்த மொழியை பயன்படுத்தி தான் இந்த புக் எழுதியிருப்பார். இந்த புக்கில் தான் பாபர் எந்த அளவுக்கு இந்தியாவை விரும்பியிருக்காரு அப்படின்ற விஷயமும் நமக்கு தெரிய வருது. ஸோ பாபர் இந்தியாவில் இருக்கக்கூடிய கோல்டு அண்ட் சில்வரை மட்டும் அப்ரிஷியேட் பண்ணி அட்ராக்ட் ஆகி இந்தியாவுக்கு வரல. ஹி ஆல்சோ நோஸ் த ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா. இன்னும் சொல்லப்போனால் ஹிந்துஸ்தான்ற வேர்டையே ஃபஸ்ட்டு டிஸ்கிரைப் பண்ணுறது பாபர் நாமா தான். The word Hindustan was first described in the book Babarnama. In this book, he appreciated the geography of India, the mountains, the river, the ranges, and the oceans encircling the peninsula. இதெல்லாமே பேசியிருப்பார். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஆர்டிசன்ஸ், ஓகே, the multiple talented artisans இந்தியாவில் கிடைக்கிறாங்க, வேரியஸ் கிராஃப்ட் ஆக்டிவிட்டி இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் த மான்சூன் அந்த கிளைமேட் அதை பற்றியும் பெருசாக பேசியிருப்பார். ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு அவருக்கு இந்த ஹிந்துஸ்தானோட ஜியாகிரஃபி பிடிச்சிருக்கு அப்படின்றத பற்றி பாபர் இந்த புக்கில் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பார். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் பாபர் ஹிந்துஸ்தான் அப்ரிஷியேட் பண்ணாரானா, ஜியாகிரஃபி அப்ரிஷியேட் பண்ண அளவுக்கு பாபர் இந்தியன் பீப்புளை அப்ரிஷியேட் பண்ணலை. அவர் இந்தியன் பீப்புளுக்கு சென்ஸ் ஆஃப் கிளீனிங் இல்லை அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? அதாவது while appreciating the significance, he also pointed out the anomaly present in the society. So idanga the Babur. So it was due to the success, it was due to due to the determination of Babur, he was able to establish a great dynasty in India during medieval period, that is Mughal dynasty. கரெக்டாக 4 வருஷம் 4 சேலஞ்சை ஓவர் கம் பண்ணுவார். 1530 Babur was died and succeeded by his son Humayun. So he was unable to lay a foundation for proper administration, and the responsibility was that transferred to his son. Okay, with this we complete this video. Thank you.